சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புறத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவிலில் தற்காலிக காவலாளியாக பணியாற்றிய இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. வலிப்பு வந்ததால் அஜித்குமார் உயிரிழந்துள்ளார் என போலீசார் எஃப்ஐஆரில் குறிப்பிட்டுள்ள நிலையில் தற்போது போலீசாரால் அஜித்குமார் கடுமையாக தாக்கப்படும் வீடியோ காட்சிகள் மறைவாக எடுக்கப்பட்ட நிலையில் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து பல அரசியல் தலைவர்கள் தங்களது கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டதை தொடர்ந்து மதுரை அரசு மருத்துவமனையில் 5 மணி நேரம் நடைபெற்ற உடற்கூறாய்வு அறிக்கையும் வெளியிடப்பட்டது. அறிக்கையின்படி அஜித்குமாரின் உடலில் 18 இடங்களில் காயங்கள் ஏற்பட்டிருந்தன. குரல் வளையில் காயம் ஏற்பட்டிருந்தது. மேலும் உள் உறுப்புகள் சேதமடைந்து இரத்த கசிவு ஏற்பட்டிருந்தது தெரியவந்தது. மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெறும் லாக்அப் மரணங்களை கண்டித்து இந்த சம்பவம் குறித்து கவலை தெரிவித்தனர்.